friends, welcome back to my channel Cook with Somi. In நம்ம சூப்பரான டேஸ்டான சிக்கன் 65 எப்படி செய்து பார்க்கலாம். இது நம்ம அறுசுவை மசாலா செஞ்சோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனாக தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ அறுசுவை மசாலாவோட சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அறுசுவை மசாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் வந்து நான் சேர்த்துருந்தேன். லெமன்லேருந்து அந்த கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு அரை லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு நமக்கு டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம வந்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவர் கழித்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவராக நல்லா வந்து ஊறிடுச்சு நமக்கு மசாலா. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா வந்து காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நான் மாவு போட்டு பார்க்குறேன். நம்ம போட்ட உடனே வந்து மேலே எலும்பி வரணும். இன்னும் வந்து எண்ணெய் நல்லா காயலை. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம போகிற 65 வந்து அடியில் போய் தங்காமல் இருக்கும். நார்மலாக நம்ம 65 மசாலா சேர்த்தோன்னா நம்ம எண்ணெயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலராக அந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலராக வந்து மாறிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே நேச்சுரலாக நல்லா இருந்துச்சு இந்த மசாலா. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதே வந்து தெரியும் அவங்க வந்து ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா என்னன்ட்டுன்னு. ஆனால் வந்துட்டு இதில் கலரே எனக்கு வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அந்த மாதிரி ஆரஞ்சு கலராக மாறவே இல்லை. 65 ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. கலருமே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அந்த ஃபுட் கலர் வந்து நிறைய ஆட் பண்ணாமல் நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த உடனே வந்துட்டு நம்ம கலந்து விட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் கலந்து விடணும். இப்போ நல்லா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் 65. ஒரு 5 to 6 மினிட்ஸ் நமக்கு நல்லா வந்து குக் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2வது பேட்சை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். ஆயிலு கலரே சேஞ்ச் ஆகலை பாருங்கள். நம்ம எப்போவுமே நார்மலாக 65 போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கலரே வந்து மாறிடும். ஆரஞ்சு கலராக ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகவே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசி நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். இப்போ 2வது பேட்ச் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதுவுமே ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகிடுச்சின்னா நமக்கு ரெடி ஆகிடும் 65. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஸ்டைலில் இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே வந்துட்டு முட்டை வந்துட்டு ஒயிட் கரு மட்டும் சேர்த்து செய்வேன். ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் நார்மலாக அந்த மசாலா வச்சு நம்ம செஞ்சு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குன்றதுக்காக தான் செக் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அதில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து கலந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு 65. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட ஆனியனை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான டேஸ்டியான 65 நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ஆயில் வந்து கலரே மாறல பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.